வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, ஃபோன் போட்ட PM மோடி அப்படிங்கிறது முதல் செய்தி. 7 ரஷ்ய கப்பல்கள் கச்சா எண்ணெயை ஏற்றிட்டு சீனாவை நோக்கி பயணம் செஞ்சுருக்கு. சீனாவில் அதை இறக்குறதுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு. உடனே நம்ம இந்தியா ரஷ்யாவுக்கு ஃபோன் அடித்து அந்த 7 ஆயில் டேங்கர்ஸையும் யூட்டர்ன் அடித்து இந்தியாவுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு PM மோடி ரஷ்யா கிட்ட பேசி இதை இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. அந்த 7 ரஷ்ய கப்பல்களும் கடலில் யூட்டர்ன் அடித்து இப்போ இந்தியாவை நோக்கி வந்துக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அப்டேட்டை பார்க்குறோம். ஆயில் டேங்கர்ஸ் இன்னும் மிடில் ஈஸ்டில் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எரிபொருள் தட்டுப்பாடு பல உலக நாடுகளில் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் எந்த தட்டுப்பாடும் இல்லை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்படி வேறு லெவலில் இயங்கிக்கிருந்தா தட்டுப்பாடு எப்படி வரும்? சீனாவை நோக்கி ட்ராவல் பண்ணிக்கிருந்த ரஷ்ய கப்பல்களை திருப்பி விட்டுருக்காரு PM மோடி. இந்தியன் கவர்மெண்ட்டு வேறு லெவல் நியூஸ் இது. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? தமிழக மீடியாக்கள் 2-3 நாளாக ஒரு உருட்டிக்கு இருந்தாங்க. புதுச்சேரியில் NDA உடைய போது, பாஜக கூட்டணியிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் விலக போது, வெளியேற போது, என்ஆர் ரங்கசாமி பாஜக மேலே கோபத்தில் இருக்காரு, அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு என்னென்னமோ நடுவில் மானேத்தேனே பொன்மானேன்னு போட்டுக்கோங்க அப்படின்னு கமலஹாசன் ஒரு பாட்டில் சொல்லுவார்ல, அது மாதிரி என்னென்னமோ எழுதிக்கிருந்தாங்க தமிழக மீடியாக்கள். நம்ம நிதானமாக சொன்னோம், தமிழக மீடியாக்கள் உருட்டுகளை நம்ப முடியாது. டெஃபினட்டாக NDAக்குள்ளே தான் என்ஆர் காங்கிரஸ் இருக்கும். ஏன்னா ஏப்ரல் 9 புதுச்சேரியில் எலெக்ஷன். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் 23 முடியுது. ஸோ இன்னும் டைமே இல்லை. அதனால் இந்த நேரத்திலெல்லாம் கூட்டணியை விட்டெல்லாம் வெளியேற மாட்டாங்க. ஏதாவது மனஸ்தாபம் இருக்கும். டெஃபினட்டாக ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இடையே மனஸ்தாபம் இருக்க தான் செய்யுது. ஏன் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சந்தோஷமாக இருக்காங்களா? அப்போது கூட்டணிக்குள்ளே குழப்பம் இருக்கிறதெல்லாம் சகஜம். அதுக்காக கூட்டணியை விட்டே வெளியேறுவாங்க அப்படின்னு தமிழக மீடியாக்கள் மட்டும்தான் உருட்ட முடியும். ஆனால் உண்மை அது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஆக்சுவலாக நம்ம சொன்னது தான் சரியாக அமைஞ்சிருக்கு. NDAவிலேயே நீடிக்குது என்ஆர் காங்கிரஸ். என்ஆர் ரங்கசாமி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே இருக்க விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ வெளிவந்திருக்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, அண்ணாமலை பழனியில் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளாக செய்திகள் பரவிக்கு இருக்கு. இந்த செய்தி உண்மையாக இருக்கக்கூடாது. பழனியில் அண்ணாமலை போட்டியிட வேண்டாம். கோவையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுறது டெஃபினட்டாக வின்னிங் சான்ஸ் அதிகம். கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் இந்த 3 தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடணும் அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்குது. அதிமுக 10 தொகுதியில் ஒரு தொகுதி மட்டும்தான் பிஜேபிக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்களாம். கோவை தெற்கில் வானதி MLAவாக இருக்காங்க. அப்போ மறுபடியும் கோவை தெற்கு வானதிக்கு ஒதுக்கப்பட்டுச்சுன்னா வேறு எந்த தொகுதியும் பாஜகவுக்கு ஒதுக்கப்படாது அப்படின்னு அதிமுக பேசுகிறாங்களாம். அதனால் பழனியில் அண்ணாமலை போட்டியிடட்டும் அப்படின்னு கொடுக்குறாங்களாம். பழனியெல்லாம் திமுகவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி. கடந்த கால தேர்தல் ரிசல்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2016 திமுக கூட்டணி 51 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க. 2016 ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நடந்த தேர்தல் அது. ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் வேட்பாளர். அந்த தேர்தலில் திமுக கூட்டணி 51 விழுக்காடு வாக்குகளை வாங்கினாங்க. 2019 65 விழுக்காடு திமுக கூட்டணி. 2021 53 விழுக்காடு திமுக கூட்டணி. 2024 55 விழுக்காடு திமுக கூட்டணி. திமுக கடந்த 5 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 50 விழுக்காடுக்கு மேலே தான் ஓட்ஷேர் வாங்கியிருக்காங்க பழனியை பொறுத்த வரைக்கும். அதனால் இப்போது விஜய் புது வரவாக இருக்கார். யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை. அதனால் அந்த ரிஸ்கெல்லாம் டெஃபினட்டாக அண்ணாமலை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது. கோவையில் அண்ணாமலை போட்டியிடட்டும், இல்லைனா அண்ணாமலை இந்த தேர்தலே போட்டியிட வேண்டாம். என்ன தான் கூட்டணியாக இருந்தாலும் அண்ணாமலையுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை அதிமுக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை திராவிட கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கார். திமுகவும் சரி அதிமுகவும் சரி அண்ணாமலை வளர்ச்சியை விரும்ப மாட்டாங்க. அதனால் சவாலான தொகுதியை தான் அண்ணாமலைக்கு ஒதுக்க பார்ப்பாங்க. அப்படி சவாலான தொகுதியாக இருந்துச்சுன்னா அண்ணாமலை போட்டியிடாமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா 2 தேர்தலில் அண்ணாமலை தோல்வி அடைஞ்சிருக்காரு. 2021, 24 எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் 2 தேர்தல் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சாருன்னா மக்களுடைய பாப்புலாரிட்டி, அந்த கரிஸ்மா இதெல்லாம் அப்படியே டவுன் ஆகும். ஆனால் அண்ணாமலைக்கு அப்படி இல்லை. அவர் தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் அவருக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அதனால்
இந்த முறையும் தோல்வி அடைய வச்சிடலாம் அப்படின்னு திராவிட கட்சிகள் சதி பண்ணுவாங்க. அந்த சதி வலையில் அண்ணாமலை விழுந்துடக்கூடாது. அவருக்கு வேண்டிய தொகுதியை அவர் கேட்டு வாங்கணும். டெஃபினட்டாக அவர் சொன்னால் பாஜக மேலிடம் உள்ளே இறங்கி அதிமுகவை செக் வைப்பாங்க. அதனால் கோவையில் ஏதாவது ஒரு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தெரிவிக்கலாம். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.